போய் தலைவர் நீங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு வந்து கேட்டாங்க. காலையில 8:30 மணிக்கு வந்தாங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நீங்க எங்கேயுமா போனீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு வந்தேன். அவங்க கால் பண்ணி இந்த வரேமா கொஞ்சம் போக பரவாயில்ல. அவங்க ஃபேமிலிக்காரங்க அவங்க ரொம்ப நீங்க அப்படி நீங்க தள்ளினா தானே கொஞ்சம் பேக் கொஞ்சம் பின்னாடி பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் 11 மணிக்கு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் கால் பண்ணி வரேமா கொஞ்ச நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி அந்த காலையில் 3 பேர் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ. இன்ஸ்பெக்டர் பேர் வந்து குமரவேல் பாண்டியன். அப்புறம் புகன் ஒரு எஸ்ஐ இருந்தார். அந்த டிரைவர் பேர் ஒரு எஸ்ஐ ஒரு டிரைவர் இன்ஸ்பெக்டர் குமரவேல் பாண்டியன். என்னை வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நடிக்காதம்மா அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லை சார் உண்மையிலே எனக்கு தெரியாது. நான் 11 மணிக்கு தான் வந்தேன். நைட்டு வந்ததுலேருந்து நான் பார்க்கல. ஃபோன் பண்ணே வரேமான்னு கொஞ்சம் இதில் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ வாமான்னு கூப்பிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கார நம்பர் கொடுன்னு கேட்டாங்க. அவர் இல்லை ஜாமான் வாங்க போயிருக்காரு கடைக்கு. அவர் வெளில போயிருக்காரு ஜாமான் வாங்கன்னு சொன்னேன். அப்புறமா நம்பர் கொடுன்னு வாங்கி பேசிட்டு அவர் நான் அந்த இங்கே தான் பஸ் ஸ்டாண்டில் வேக்கன்சி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதோட அந்த திட்டம் முடிச்சுட்டு வேகமாக ஓடி அவரை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டார். அப்புறம் இவர் என்னையை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன் அவர் தான் போயிட்டாரு, அப்புறம் எதுக்கு என்னையை கூப்பிட்றீங்க அப்படின்னு. அதோட கொஞ்சம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினார். ஜாதி சொல்லி இவருக்குலாம் இவ்வளோ திமிரு, நீ என்னம்மா நீ வாரியா இல்லையா அப்படின்னு. இல்லை சார் நான் நைட்டு வேறு பார்த்தீங்கன்னா சும்மா வாமா வந்தேம்மான்னு. இல்லை சார் நான் நைட்டேவாது மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சாரி கட்டிக்கிட்டு அப்புறம் இவ்வளோ நேரமாக சாரி கட்டுறேன் அப்படின்னு கொஞ்சம் பண்ணி டார்ச்சராக திட்டினாங்க. அப்புறம் டிரைவர் பார்த்துட்டு ஆமாம் சாரி தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்ததோட பார்த்து சொன்னார். அப்படி நின்றுட்டு இருந்தார். அதோட வண்டியில் இருந்து சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகையிலேயே வண்டிக்குள்ள எனக்கு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினார். பையனையும் திட்டிட்டு உன் பையன் என் கையில் கிடச்சா உன் கை காலை உடச்சி அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம். அதோட சரி கோவத்தில் சொல்கிறாங்க அப்படியே தப்பு பண்ணிட்டு நான் ஒன்றும் பேசாமல் இருந்தேன். இப்போ திட்டாதீங்க சார், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார், திட்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அதையும் கேட்கல. அப்புறம் திட்டிட்டு அப்புறம் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் என்னை உட்கார வச்சு உன் பையனுக்கு வர சொல்லுங்க. ஃபோனை வாங்கி வச்சுருங்க சார். நீ எப்படி சொன்னீங்க யாருக்கு சொன்னேன். இப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவர் இன்னொரு இடத்துல ஆமாம் என்னைய பார்க்க. அப்புறம் திருப்பி நீ வர சொல்லி யாருக்கா ஃபோன் பண்ணி வர சொன்னால் எனக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் போகலை சார் அப்படின்னு. அங்கே போக மாட்டேன் அப்படின்னு. திருப்பி அப்போ இப்படி 2 பேர்த்தையும் இங்கேயே உட்கார வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி அவனை தேடி கண்டுபிடிப்போம், என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவர் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு இப்படி அடிக்கிற மாதிரி இப்படி எந்திரிச்சிட்டு அதோட உட்காந்துட்டார். திருப்பி என்னையை மட்டும் அனுப்புங்க சார், நான் போய் அவனை எங்கே இருக்கேன்னு தேடி அதோட அப்புறம் சத்தம் போட்டுட்டு திருப்பி நான் என்னை அனுப்புங்க நான் போயிட்டு வரேன்னா நீ போனேன்னா திருப்பி 4 மணிக்குள்ள நீங்கள் வந்துடணும். பையன் இருந்தால் கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா நீ வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் நான் வரேன்னு சொல்லணும். அப்புறம் ஒரு லேடி வந்து வரணும்னு சொல்லிட்டு வரல. அவங்கள வேற இடத்துல வச்சுருந்துருக்காங்க. எனக்கே தெரியல, தனியாக தான் இருந்தேன். அப்புறம் அந்த எஸ்ஐ வந்து அவங்க வந்து என்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க.
நான் சொன்னேன், நான் மட்டும் போய்க்கிறேன் சார், இவங்களை பார்த்தாலும் அவன் எங்கேயும் இருந்தாலும் நான் தேடி போனேன், இவங்களை பார்த்துட்டு வர மாட்டேன், நான் வேணா கூட்டிட்டு வரேன். இல்லைம்மா நீ அவங்களோடய போ, அவங்க வந்து உன்னை வீட்டில் ஃபோட்டோ எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறேன், அவரை பார்த்து நீ என்ன பேச போகிற அப்படின்னு. இல்லை நான் வந்தது கூட அவர் தெரியாது, நான் வந்துட்டு நான் தம்பியை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பண்ணாமல் நான் போய் அப்படி சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து அவங்க பார்த்தாங்க. விட்டுட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை கண்ணை எங்கே இருக்காங்கல்ல, நீ இரு, நான் வந்து வக்கீல வச்சு நான் பேசிக்கிறேன். உடனே அவர் வரலைன்னா கரெக்டாக 4 மணிக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி நான் பேசிக்கிறேன்ப்பான்னு சொல்லவும் அதோட நான் போகலை. அப்புறம் நைட்டு 9:30 மணிக்கு தான் என் வீட்டுக்காரர் வந்தார். வந்தவுடனே என்னாச்சுன்னு கேட்டேன். கேட்டப்போ அவர் சொன்னார், தம்பியை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அவனை பார்க்கல, குணா தான் வந்தியான். வந்தோன்னே அவன்கிட்ட கேட்டேன் எங்கன்னு, அவன் தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்தேன். அவங்க எல்லாரும் சுற்றி வளைச்சி வாடா வாடான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன பேசுகிற வாடான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லவும் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் எங்கே சார் என் பையன்னு. நீங்கள் போங்க போங்க நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை அவன் எங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. 9 மணி வரைக்கும் அவன் அங்கே தான் வச்சுருக்கான். இல்லை இவர் வந்தவுடனே நான் கேட்கவும் அவர் என்ன சொல்கிறேன், வந்து கூப்பிட்டு போயிட்டு மதியமே அனுப்பிடுறாங்க. அவரை 9 மணி வரை வச்சிருக்காரு. அவர் அந்த நேரம் லைட் ஆஃப் பண்ண வச்சிருக்காரு. அப்ப என்ன குணா போறது போலீஸ பார்த்துட்டு, ஆமா இவர் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துட்டு கேட்கிறாரு குணாட்டா. ஆனா குணா பதில் சொல்லல. போலீஸ் அதனால பையன் வந்துட்டு எனக்கு தெரியும் கேட்டு தன்மை கேட்டுட்டாங்க, நீ வர்றைய பார்க்கலாம் என் பையன் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு தெரியல. போலீஸ பார்த்துட்டு அப்படியே தெரியல. போலீஸ் அப்படி கண்ணே அவர்கிட்ட விசேஷங்கள குணா வர்றத பார்த்து எங்க என் பையன் எங்க அப்படின்னு கேட்கல. இவர் குணா வந்து போலீஸுக்கு பயந்துக்கிட்டு போலீஸை பார்த்துட்டு தெரியல அப்படின்ட்டு போடலாம். அதுக்கு பிறகு அவர் பேசுவாங்க. கண்ணனா ஆமா அவர் 9 போல அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க, அதோட நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 2 நாள் ஆச்சு நான் குளிக்கிறேன். சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு செய்கிறேன், பாப்பா வேறு காலேஜ்லேருந்து வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் பையன் ஹாஸ்பிட்டலில் வந்து கால் விழுந்து இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு இவர் ஃபோன் இல்லை. ஃபோன் வந்ததுன்னா அந்த ஆம்புலன்ஸில் உள்ளவர் போலீஸ்காரங்க, அந்த ஆம்புலன்ஸில் உள்ளவர் தெரிஞ்சவர் இந்த பக்கம் இருக்காங்க. அவர் வந்து என் குழந்தைக்கு ஃபோன் பண்ணி, பாவனே அவன் அப்பாவை கூப்பிடுங்க அழுகிறத பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது, நீ போய் பாருன்னு சொல்லிட்டு என் குழந்தைக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ என் குழந்தை நான் சொன்னேன், நீ போயிட்டு வா, அவர் இப்போ தான் வந்தார், அவர் கொஞ்சம் கோபமாக இருக்காரு, நீ போயிட்டு பாருங்க. அவன் ஃபேமிலி பக்கத்தில் இருக்கு, அவன் 2 குழந்தைங்க நான் இனியாரம் வந்துட்டு நான் எப்படி போவேன் அப்படி பஸ்ஸெல்லாம் இல்லை, அதனால நான் காலையில் போகிறேன் சொல்லிட்டு அவனுக்கு திருப்பி நான் காலையில் போகலை. திருப்பி காலையில் எழுந்திரிச்சு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ்லாம் ஆமாம் காலையில் வந்து அதோட சரி கிளம்புவோம், பிள்ளை சிவகங்கை வச்சா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்து வீட்டாக்காக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நியூஸ்லாம் வருது ஆண்டி, சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கான்னு சொல்லி சொல்லுவோம், இந்த மாதிரி கால்லாம் உடஞ்சி ஆஸ்பத்திரியில் ஏற்றுற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லவும் தான் நான் அழுதுட்டு சரி சீக்கிரம் கிளம்புவோன்னு நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ திருப்பி கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணி, நாங்கள் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்கள் பையனை, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் சரி இல்லை சிவகங்கை ஜிஹெச்சில் வச்சுருக்கோன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைம்மா நாங்கள் இங்கே கொண்டு வந்த யார் வச்சுருக்கோம் சிவகங்கையில், அங்கெல்லாம் இல்லைம்மா, அங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம், நாங்கள் மதுரை ஜெயில் கொண்டு போகிறோம், நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சிவகங்கையே நான் போகலை, கிளம்பிட்டு தான் இருக்கேன். ஃபோனில் ட்ரெஸ் எடுத்து வர சொல்லி இங்கேருந்து போலீஸ்காரங்க பேசுனாங்க. யார் என்ன நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் மதுரை ஜெயிலுக்கு கொண்டு போகிறோம். நான் சொன்னேன், அவனுக்கு தான் கால் உடஞ்சிட்டுன்னு சொன்னாங்களே, சிவகங்கை ஜிஹெச்சில் எடுத்துன்னு சொன்னாங்க, நாங்கள் அங்கே தான் கிளம்பிட்டு போனோம், அங்கேலாம் இல்லை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம், நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லவும் திருப்பி நான் என் அண்ணனுக்கு கால் பண்ணேன். என்னன்னே அங்கே ஸ்டேஷனில் இப்படி சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸை கொண்டு இங்கே வாங்க சொல்லி தம்பியை அங்கே வச்சுருக்காங்க,
நான் எங்கே போகிறதுன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போகிறாங்க. நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நீ கிளம்பு, நீ ஆஸ்பத்திரிக்குன்னா இங்கே போகிற மாதிரி இருந்தால் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ட்டு எங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அந்த இடையில ஒரு ஃபோன் வருது, நாங்கள் வந்து போலீஸ் பேசுகிறோம், நாங்கள் உங்கள் பையனை நாங்கள் மதுரை கொண்டு போகிறோம், நாங்கள் திருப்பணம் தாண்டி கொண்டு போயிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இங்கே வந்து பாருங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை மெதுவாக நிதானமாக வாங்க, நாங்கள் வெளியில் நாங்கள் போயிட்டோம், நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. திருப்பி எங்கள் அண்ணனும் இங்கே போய் பார்த்துட்டு அங்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் வந்து அண்ணன் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. திருப்பி நாங்கள் வாங்கிட்டு மதுரை போகிறோம். மதுரையில் போயிட்டு போகலையே அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், இங்கே இருக்கீங்க மதுரைக்கு, நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வெளியிலே நின்றுட்டுருக்கான், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு அவர் சொன்னாங்க. அங்கே ஒரு போலீஸ், நாங்கள் திருப்பணம் தாண்டி போயிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு வெளில வந்துட்டு கால் பண்ணுமான்னு சொன்னாங்க. நாங்கள் போய் இறங்கிட்டு கால் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வெளியிலே இருங்க, நாங்கள் வந்து எக்ஸ்ரே இதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பஸ்ஸில் தான் போகிறோம். நான் பாப்பா இங்கே புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து மாட்டுத்தாவணி போனோம். மாட்டுத்தாவணிலேருந்து அண்ணா பஸ் அங்கே போயிட்டு அப்புறமா அங்கே போயிட்டு அவர் கால் பண்ணணும், நீங்கள் வெளியிலே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் திருப்பிலாம் கால் பண்ணுங்க நான் சொல்லுவோம். நானும் அதோட பொறுமையாக அங்கே போய் உட்காந்துருக்கேன். போய் 1:45 இல்லை இவர் அந்த முதல் நாள் கறி வாங்கினால வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இவர் அந்த கடைக்கு நான் போயிட்டு வரேம்மா, நீ கடையில் தம்பியை போய் பார்த்துட்டு வா, நான் கடையில் சொல்லிட்டு அவர் கடைக்கு போயிட்டாரு. நானும் பாப்பா என் குழந்தை நானும் பாப்பா என் குழந்தை 3 பேரும். அப்போ நீ வெளியிலே இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டாரு. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு நாங்கள் போனது 1:45 2 மணி இருக்கும். நான் ஒரு 3 மணி ஆமாம் ஒரு 3:30க்கு கால் பண்ணுறேன். ஆமாம் 3:30 மணியை போல் கால் பண்ணுறேன். ஏமா நான் தான் உங்களுக்கு கால் பண்ண வேணாம்னு சொன்னேன்ல, நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுறீங்க, நீ அங்கேயே இருப்பா, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் மறந்துட்டீங்களோன்னு நினச்சி நான் கால் பண்ணேன், ரொம்ப நேரம் வெளில நிற்கிறோம். இல்லை நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் இன்னும் எக்ஸ்ரேயில் போய் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி ஒரு 4 மணிக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு கால் பண்ணுறாரு. நான் அங்கே நிற்கிறேன், அவரை பார்த்ததில்ல. ஃபோன் பண்ணவும் நான் இங்கே தான் சார் நிற்கிறேன்னு சொல்லுவோம். அப்புறம் அவர் பார்த்துட்டு டீ சாப்பிட போகிறேன், நீங்கள் வரீங்களான்னு கேட்டு, இல்லை சார் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் சொல்லுவோம். நான் போய் டீ சாப்பிட்டு வரேன் வந்து ஒரு கைலியை மட்டும் கொடுங்க சொல்லி வாங்கி விட்டுறேன், இருங்க நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். கைலியை வாங்கி போயிட்டு அப்புறமும் 1 மணி நேரம் வரல, ஒரு 5:30க்கு மேலே வந்து உள்ள கூட்டிகிட்டு போன உடனேயும் தம்பியை ஸ்ட்ரெச்சரில் வச்சுருந்தாங்க. நான் போய் பார்த்தோன்னா அழுகவும் அம்மா அழுகாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதோட திருப்பி தள்ளுங்க நாங்கள் பெட்டுக்கு மாற்றிக்கிறேன் சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சர்லேருந்து பெட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் நான் போயிட்டு என்னப்பா ஆச்சு, ஏன் கால் உடைஞ்சி, ஏதாவது இல்லை நார்மல் ஏதோ ஜெயிலுன்னு சொன்னாங்க. உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல சார். சிவகங்கையிலேருந்து பார்த்துருப்பாங்களோ வென்பிளான் மட்டும் இருந்துச்சு, ஆனால் அங்கேருந்து எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணல, சும்மா தான் இருக்கு. அப்புறமா எப்படிப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் திட்டு, எந்த இப்படிலாம் பண்ணிட்டேடா எல்லாம் ஒரு எப்படி சத்தம் போட்டு அமைதியாக இருக்கேன். அப்புறமா நான் சொல்கிறேன் எப்படிப்பா கால் உடைஞ்சின்னு சொன்னேன். அதோட நானும் அழுதுட்டு எப்பா இப்படி பண்ணுறேன் இந்த இடத்துல கெண்டைக்காலுக்கு மேலே ஆனா கட்டு இங்க இருந்து அப்ப அந்த மாதிரி சொல்லவும் அவர் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா நான் காலைல இருந்து சாப்பிட்டேன், ஏதாவது சாப்பாடு கூட வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு. அப்போ ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மாதம் குடிப்பா அப்படின்ட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருக்கேன். அப்புறமா திருப்பி சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு கேட்டேன். நைட்டும் சாப்பிட முடியுமா? அது எப்போ ரசனாப்பா எங்கே ரசனாப்பா அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னாருன்னா இவங்க 9 மணிக்கு அவர் வந்து திருப்பி நீ என்னை இப்படி வச்சுட்டு இருக்கனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க, என்னை எதாவது பண்ணாதான் நான் வெளியே அனுப்புனா தான் நான் பையனை தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 9 மணிக்கு பார்த்தா அந்த குணான்ற பையனை மட்டும் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துருக்காங்க, இந்த பையனை கூட்டிட்டு வராம. ஆமா அப்பயே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வந்து கைது பண்ணதான் ஒரு செய்தி. 6ஆம் தேதி நைட்டு தான் குணா வராது.
7ஆம் தேதி சாயங்காலம் இவங்க பார்த்தது அவரை கையில வச்சுட்டு குடிச்சிரு எங்க வச்சிருந்தாங்க ஏது வச்சிருந்தாங்கன்ட்டு பேரண்ட்ஸுக்கும் சொல்லலாம் யாருக்கும் காட்டலாம். வேற வந்து ஆகாசம் அவரோட பிடிச்ச இன்னொரு குணாவை வந்து ஸ்டேஷன் கூட்டு வரணும்னா அந்த 9 மணிக்கு இவர் அந்த இருட்டில் லைட் ஆஃப் பண்ணி தான் கேட்குறாரு, என்ன குணா வர்றாரு எங்கடா என் பையன் அப்படின்னு கேட்குறது தான் பேச விடாம அவர் போலீஸ் பயந்துக்கிட்டு தெரியலன்ட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு காலையில் மறுநாள் 7ஆம் தேதி காலையில் தான் நீங்கள் வாங்க ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சிவகங்கையில் இருக்கான்னு சொல்லி சிவகங்கைக்கு அலைய விட்டு மறுபடியும் ஸ்டேஷனில் இருக்குன்னு சொல்லி இப்படி அலைய விட்டு தான் சாயங்காலம் மதுரை கொண்டு போனதாகவும் மதுரைக்கு வாங்கன்னு சொல்லி மதுரையில் போய் பார்த்துருக்காங்க. 5 மணிக்கு பார்க்க விட்டுருக்காங்க. 5:30 போலாம். திருப்பி கப்பு வாங்கிட்டு வாங்க, இந்த தலானி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அந்த கூட்டுறவங்க இருப்பாங்க செச்சில் தூக்கி அவங்களுக்கு 100 ரூபாய் திரும்ப அப்படின்னு சொன்னாங்க. அதை கொடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் கேட்குறேன் வாங்கிட்டு போகிறோம். வாங்கிட்டு போய் கொடுத்தோடனையும் சாப்பிட சொன்னோம்னா இவங்க சொல்கிறாங்க அவன் தூங்குறியா அவன் கொடுக்காதீங்க இருக்கட்டும் நாங்கள் அப்புறம் சாப்பாடு கொடுத்துக்கிறோம் நீங்கள் வச்சுட்டு போங்கம்மான்னு சொன்னாங்க. அவன் ஆனால் முடிச்சு தான் இருந்தேன். திருப்பி எங்கள்கிட்ட பேசுகிற பார்த்துட்டு அவன் முடிச்சுட்டு அப்பாவுக்கு சொல்கிறேன், அண்ணே எங்கள் அம்மா தானே எங்கள் அம்மா என் கூட இருக்கக்கூடாது அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, நீங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது அவங்க இருக்கக்கூடாது அவங்கள கோச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் சொல்கிறேன் அவங்க மூச்சு திணற மாதிரி என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் பாருங்கள் நான் கூட இருக்கேன்னா இல்லைம்மா நீங்கள் இருக்க வேணாம் நீங்கள் போங்க, அவங்க வந்து எங்களுக்கு வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க பார்க்க கூட விடக்கூடாது, நான் தெரியாமல் தான் பார்க்க விட்டுருக்கேன், நீங்கள் போங்க நான் தம்பியை பார்த்துக்கிறேன் டாக்டர்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவனுக்கு கேட்டோம் காலுக்கு பார்த்துட்டு நாங்கள் மூச்சு திணற பார்க்குறோம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. என் பையன்ட்டையும் கேட்டேன் என்னப்பா அப்படி மூச்சு திணறது அப்படின்னு, பயந்துட்டியா ஆமாம் மூச்சு எங்கேயும் இல்லைப்பா இப்படி மூச்சு விடுறேன் என்னடா அப்படின்னு நம்மளும் பயந்துட்டேன் தான் அவங்க கேட்குறோம். என்னன்னு தெரியலமா மூச்சு திணறு எனக்கு மூச்சு விட முடியல. இப்போ டாக்டர் சொன்னேன்னா டாக்டர் சொன்னது கால் பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டாங்கம்மான்னு சொல்லி சொன்னேன். அதோட என்ன இருக்க விடலை நீங்கள் போங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சோம். அதோட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு திருப்பி அந்த காலையில் இருந்தாரு அப்பையும் சொல்கிறோம் நம்பர் மட்டும் உங்கள்ட்ட இருக்கலாமா நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் தம்பிக்கு எதனாலும் முடியலைன்னா உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க கால் பண்ணவே இல்லை. திருப்பி காலையில் ஒரு 6:30க்கு எங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோன் வரும். அவர் ஃபோன் வந்து டிஎஸ்பி பண்ணுறாரு இந்த மாதிரி முடியலை ஏதோ சொல்லியிருக்காங்க போல. அதோட அவர் அழுதுட்டே 6 மணிக்கு ஃபோன் வந்தோடனே அவர் அவங்க ஒய்ஃபில் வீட்டில் இருக்கோம். நானும் அந்த குழந்தை ஒய்ஃப் போனோமே அவங்களும் 2 பேர் போனோம்ல. அவங்கள்ட்ட சொல்கிறேன் நேற்று தம்பியை போய் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அவங்க முடியலைன்னு சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. எங்கள் குழந்தைய ஒய்ஃபு குழந்தைய வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க அவங்க டிஎஸ்பி ஃபோன் பண்ணுறாரு அவங்க முடியலை என்னாச்சுன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணீங்களா அவங்க ஏதோ முடியலைன்னு சொல்கிறாங்க, நைட் சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியல, ஃபோன் பண்ணீங்களான்னு திருப்பி அவருக்கு கான்டாக்ட் பண்ணுறேன்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறேன். நான் நைட்டு தம்பிக்கு முடியலைன்னு எதுவும் சொல்கிறாங்க. ஆமாப்பா ஏதோ முடியலைன்னு தான் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கேன், நீங்கள் போங்க நான் 8 மணிக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த முதல் நாள் எங்கள்கிட்ட பேசினாரு. அவர் சொல்கிறாரு நான் டியூட்டி மாறிட்டேன் ஆனால் முடியலைன்னு சொன்னாங்க, நீ ஒன்றும் இல்லை நீ பத்திரமா போங்க நாங்கள் 8 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வச்சுருக்காரு. ஆமாம் திருப்பி அப்புறம் என் குழந்தைங்களுக்கு எல்லாம் அவங்க சேர்த்து வந்தோன்னா நாங்களும் கார் எடுத்துகிட்டு போகிறோம். இவங்களுக்குள்ள டிஎஸ்பி எல்லாம் மறைச்சி அவங்கள்ட்டே பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுனாங்கன்னு தெரியல. அதோட நாங்கள் கார் எடுத்துகிட்டு திருப்பதி கொஞ்சம் தூரம் போகலையே ஒரு ஃபோன் என்ன பேசுனாங்க தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் தடுமாறி காரை இது பண்ணிட்டாரு, அவர் தான் ஓட்டிட்டு போனார். இறந்தோன்னு சொன்ன மாதிரி இருக்கவும் இவர் நிப்பாட்டி அதோட அழுதுட்டார், இறங்கி விழுந்துட்டார். அதோட எல்லாரும் திருப்பி வந்து என்னென்ன கேட்டு இது பண்ணவும் திருப்பி உயிரோடு தான் இருக்காங்கன்னு இன்னொரு ஃபோன் உயிரோடு தான் இருக்காங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் திருப்பி நாங்கள் காரில் எல்லோரும் ஏற்றிட்டு போனோம். திருப்பி நாங்கள் காரில் போகிறோம். ரிங் ரோடுக்கிட்ட போனோன்னே முடிஞ்சிருச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபோன் அதோட அங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி இறங்கி அழுகிறாரு. அப்புறமா அவர் இது பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு போகும்போது அந்த அண்ணா பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கூட்டிகிட்டு போகும். நான் சொன்னேன் இந்த ஜிஹெச்சில் தான் வச்சுருக்காங்க
நீங்க என்ன எப்படி போறீங்கன்னா இல்லை மார்ச் எடுப்போம்னு அவங்க தம்பி அண்ணன் அப்பயே இவர் ரொம்ப அழுதுட்டாரு. நாங்களும் எல்லாம் அழுதுட்டோம். அங்கே கொண்டு போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் வரலையே என்னென்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அதோட திருப்பி ரொம்ப நேரம் ஆச்சு வரலைன்னா எங்களுக்கு முன்னாடியே போய் வச்சிட் பண்ண போகிறாங்க. அங்கே இருந்தவங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க, என்னன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. திருப்பி அதுக்கப்புறமா எங்களை வைக்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திருப்பி 5 மணிக்கு மேலே எங்களை பார்க்கணும். அந்த இறந்தப்ப காலையில இறந்துடுறாங்க. 5 மணிக்கு பிறகு அங்கே அவங்க குடும்பம் அங்கே இருக்காது. நாங்கள் 8 காலையில இதே காலைல சாயந்தரம் 5 காலைல அன்னைக்கு 5 மணிக்கு இருந்தாங்க. 5:30 பாக்குறோமே அண்ணன் நம்ம தான் பார்த்தேன். இறந்துட்டான்றதை இன்ஃபார்ம் பண்ணல. நாங்கள் இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடிச்சு நான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஃபோட்டோவில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு ஜான்சி மலத்தியார் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் கேட்குறாங்க. அவங்க நான் 3 பேர் இருந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிட்டு நான் என்னோட சமுதாயத்தில் ஒரு போராளி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மதுரைக்கு அனுப்பி விட்டுட்டோம் ஆம்புலன்ஸில், இது தெரியாத நீங்கள் இங்கே வர வேண்டாம் மேடம் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் ஏன் எங்களுக்கு அரெஸ்ட் பண்ணும்போது வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது அவர் என்ன குறை சொல்கிறாருன்னா, நாங்கள் வீட்டுக்கு எதிர்ந்தவன் தேடி போகுது, அங்கே தம்பி இல்லை மேடம் அப்படின்னு. தம்பி இல்லைன்னா குடும்பத்தில் உள்ள அவங்க அப்பா இருப்பாங்களா, அவங்களுக்கு உங்கள் பையன் மறுச்சொல்னு சொல்ல வேண்டியதுதானே, ஏன் இப்படி அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அவர் சொல்லுவாரு. ஒரு வித்தியாசம் ஒரு கொலை பண்ணியிருக்கான், அவனுக்கு இவ்வளோ சட்டப்பூர்வமாக பேசிட்டு இருக்கீங்க. அதை நான் அதான் கேட்டேன், அதே சட்டத்தில் இடம் இருக்குது, நீங்கள் எப்படி பேசணும் அப்படி பேசுங்க சார். வீட்டுக்கு போய் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணீங்களா, அவனை தேடுறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி அவனை எப்படி ஒரு கொலையாளி அப்படிங்கிறது ஒரு சாதியிலேயே எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இதுதான் 5 மணிக்கு போய் பார்க்குற பாடியை பார்க்கும்போது பாதி திருப்பி அப்புறம் நைட்டு தான் அந்த அவர் என்ன எதுவும் சார் உள்ள போய் என்ன ரீசன் சொன்னாங்க? நீங்கள் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தாரு, சாப்பாடு கூட இறந்ததுக்கு என்ன காரணம்? இறந்தது காரணம் எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. அதான் நாங்கள் டாக்டரே பார்க்கல, எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. இல்லை அந்த ஒரு எனக்கு வக்கீல் சொன்னது என்னன்னா, அவன் அடிச்சதில்ல, அந்த பிளட்டு இது இந்த கொழுப்பு அதோட கலந்து மேலே ஏறி இந்த ஹார்ட்ல போய் அடைச்சிருச்சு. அங்கெங்கே ஸ்டாப் ஆனதுனால அந்த மூச்சு திணறல் இறந்துட்டாரு. அப்படி இருக்குன்ற மாதிரி. ஆனா டாக்டரோ யாரையுமே எங்களை பார்க்க விடல. அந்த உள்ள இதுக்குள்ள கொண்டு போனதே எங்களுக்கு தெரியாது. எல்லாமே நம்மளுக்கு எலும்பு இந்த இடத்துல காலில் மட்டுமே எதுவுமே அந்த வார்டுல கடைசி ஓரத்துல அந்த கடைசி பெட்ல தானே பண்ணிருக்காங்க, அட்மிட் பண்ணிருக்காங்க. இவங்க போறாங்க, பக்கத்துலேயே போலீஸ்காரர் அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்கிறாங்க. அனெக்ஸா அப்படியே நின்று சொல்லி வச்ச மாதிரி பேசுற மாதிரி அப்படியே செட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு எங்க டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களே சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்பயுமே குணாவை அரெஸ்ட் பண்ணி குணாவே பேசுறதுக்காகவே அங்கே போய் பார்க்கணும் சொல்லிட்டு போலீஸ் ரெண்டு பேருமே ட்ரெயின்ல ஏற்றும் போது கண்ணை கட்டிட்டாங்க, குணாவையும் கண்ணை கட்டிட்டாங்க. ஒரே கேஸ் தான். ரெண்டு பேருமே சேலத்தில் இருக்கிறவங்க பசங்க எல்லாருமே
முயற்சி ஒரு பையன் ஏவன் வந்து ஆகட்டா ரெண்டாவது அந்த சம்பவம் நடந்ததுனால அந்த ஒரு பையன் கடை வச்சிருந்த பையன் அண்ணே கொஞ்சம் உள்ள போங்க, உள்ள போங்க. நீங்க போனீங்களாண்ணே? அதான் ஒரு ஆள் மட்டும் போன சுவிட்ச் ஆஃப் தேடிட்டு அண்ணே அப்படியே கொஞ்சம் நீங்க பாட்டியில் கொஞ்சம் விலைக்கு லைவ் கொஞ்சம் விலைக்கு லைவ் கொஞ்சம் இந்த பக்கம் லைவ் அதை நான் போட முடியும் இல்லாத இப்போ வரணும்னு சொன்னேன் அதுக்கு அதுக்கு போடுறேன் அது ரீபோஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஆளாருமே இதை வந்து சட்டம் கொண்டே வந்து சரியான போடுது போஸ்ட்மார்ட்டம் போது அவர் பார்த்துக்காரு அந்த சாரி சொல்லி அடிச்சிடறாங்க. வெளியே சொன்னா உடனே இதே மாதிரி செஞ்சிடும் பேச வேண்டிய வச்சுருந்தாங்க. ஒரு பையன் வரதான் அதுக்கு போய் அந்த உள்ள விடுவாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபை ஒரு விசாரிக்கணும் அப்படின்னு அவரை ஒய்ஃபை விட்டாங்க. அவன் பையன் 8:30 மணி நைட் 8:30 மணிக்கு வந்தான். மற்றவரை ஓடிக்கிட்டு தான் எழுத தண்ணி கேட்டதுக்கு உடனே அந்த போலீஸ் கூட தண்ணி விட்டு போ மயன் போட்டு விட்டு எல்லா சிஸ்டையும் போடுங்க. கொஞ்சம் நீங்க அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி மட்டும் இல்லைங்க. அப்படியே அப்படியே விலகி நில்லுங்க. அப்படியே விலகி நில்லுங்க. அப்படியே போகணும். எல்லா சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. ஏதாச்சும் எல்லா சுவிட்ச் ஆன் பண்ணி இல்லை கீழே உள்ள சுவிட்சில் ஆன் பண்ணுங்க. அதோட நான் என்ன வந்துட்டு காலை வச்சு காலை வந்து சாப்பிட்டு